Hello everyone, welcome back to our channel. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கான 25 days இன்டர்மீடியட் கிராமர் லெசன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 20th லெசன் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே டைம் கிடைக்கும் போது நோட்ல ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு லாங்குவேஜ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த சீரீஸ்ல நீங்க கத்துக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சரௌண்டிங் பீப்புள் கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃப்ளூயன்சி நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். இன்னைக்கான லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி டே 19th என்ன பார்த்தோன்றதோட சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டே 19th நம்ம பார்த்த டாபிக் should be, must be, may be, might be, could be and would be. இதுக்கான சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். should be அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், you should be here in 5 minutes அப்படின்னா நீ இன்னும் 5 minutesல இங்க இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இருக்க வேண்டும் அப்படின்ற மீனிங்ல சொல்வோம். You should be a good student அப்படின்னா நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே பாசிவ் வாய்ஸ்ல நம்ம should be யூஸ் பண்ணும்போது should be பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், this work should be completed by Monday அப்படின்னா இந்த வேலை மண்டேக்குள்ள முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். முடிக்கப்பட வேண்டும் ஃபியூச்சரை தான் நம்ம டினோட் பண்றோம். ஒரு மண்டேக்குள்ள அப்படின்னு ஒரு டெட்லைன் சொல்றோம். This work should be completed by Monday. Another example, he should be invited அப்படின்னா அவர் கண்டிப்பா இன்வைட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அவரை நம்ம இன்வைட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுதான் he should be invited. நெக்ஸ்ட் must be பார்த்தோம். must be நாலும் should be நாலும் சேம் மீனிங் தான். பட் ஒரு விஷயம் 100% நம்ம செய்தாகணும், வேற ஆப்ஷனே இல்லை, கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படின்ற இடத்துல நீங்க must be யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், you must be here in 5 minutes அப்படின்னா நீ கண்டிப்பா 5 minutesக்குள்ள இங்க இருந்தாகணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பாசிவ்ல சொல்லும் போது he must be invited அப்படின்னா கண்டிப்பா அவர் இன்வைட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷனை நம்ம இங்க சொல்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் could be பார்த்தோம். could be அப்படின்னா இருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி சொல்லும் போது நம்ம could be யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he could be very strict அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், this bag could be hers அப்படின்னா இந்த பேக் அவளுடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாசிபிலிட்டி நம்ம இங்க சொல்றோம். இதுவே பாசிவ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படின்ற மீனிங்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், this work could be completed within 3 days அப்படின்னா இந்த வேலையை நம்ம 3 நாளைக்குள்ள செய்து முடிச்சிடலாம், முடிக்க முடியும்ன்ற ஒரு எபிலிட்டியை சொல்றதுதான் could be பிளஸ் தேர்ட் ஃபார்ம். பாசிவ்ல நம்ம இப்படிதான் இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மேபி பார்த்தோம் இல்லையா? மேபினாலும் இருக்கலாம்ன்ற ஒரு பாசிபிலிட்டி தான். பட் குட் பி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோயர் பாசிபிலிட்டியா இருக்கும். குட் பி ஒரு 80% ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா மேபி யூஸ் பண்ணும்போது ஒரு 50% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மீனிங்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he may be busy அப்படின்னா அவர் ஒருவேளை பிஸியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், don't call her, she may be at work அப்படின்னா அவளுக்கு கால் பண்ணாத, அவ ஒருவேளை வேலையில இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அசம்ஷன் சொல்றோம், பட் பாசிபிலிட்டி கம்மியா நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், இப்போ மேபி பக்கத்துல நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது அது கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், she may be sleeping அப்படின்னா அவ ஒருவேளை தூங்கி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரியாது அவங்க தூங்குறாங்களா என்னன்னு தெரியாது. நம்மளா ஒரு அசம்ஷன்ல சொல்லும் போது she may be sleeping அப்படின்னு கண்டினியூஸா நம்ம சொல்றோம். அனதர் எக்ஸாம்பிள், he may be driving அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒருவேளை டிரைவ் பண்ணிட்டு இருக்கலாம், அதனாலதான் கால் அட்டென்ட் பண்ணல, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? he may be driving. பாசிவ் வாய்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the manager is busy, so the meeting may be postponed அப்படின்னா மேனேஜர் பிஸியா இருக்காரு, ஒருவேளை மீட்டிங் போஸ்ட்பான் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அசம்ஷன்ல சொல்றோம். the meeting may be postponed. நெக்ஸ்ட் might be. might be அப்படின்றதும் பாத்தீங்கன்னா மேபி மாதிரியே தான், பட் ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி. ஒரு 20% தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க might be யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he might be busy அப்படின்னா அவர் ஒருவேளை பிஸியா இருக்கலாம், பட் நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா நம்ம சொல்றோம் he might be busy அப்படின்னு சொல்றோம். இதுவே நம்ம பாசிவ்ல சொல்லும் போது the meeting might be postponed அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டவுட்ஃபுல்லா சொல்றோம். the meeting might be postponed. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது would be. would be அப்படின்றது சஜஷன் சொல்ற மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், it would be good அப்படின்னா இது நல்லா இருக்கும். ஒரு பொருளை பத்தி நம்ம சொல்லும் போது it would be good அப்படின்னு சொல்லலாம். இதுவே it would be nice to you அப்படின்னா இது உனக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது it would be nice to you அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம பாசிவ்ல யூஸ் பண்ணும்போது ஃபியூச்சரை டினோட் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டர் would be taken soon அப்படின்னா ஆர்டர் விரைவில் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி. இது ஒரு இம்பார்ட்டன்டான லெசன். இந்த டே 19 நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டே 20th லெசன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டே 20th லெசன்ல நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ற 3 ப்ரெபோசிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இன், ஆன், அட். ஃபர்ஸ்ட் நம்ம இன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா பிளேஸ், அதாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும்போது இன்னுன்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு 3 தமிழ் மீனிங் இருக்கு. இல், உள்ளே, ல. இந்த 3 தமிழ் மீனிங்லயுமே நம்ம இன்னுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த கீஸ் ஆர் இன் த கபோர்ட் அப்படின்னா கீஸ் கபோர்ட்ல இருக்கு, கபோர்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். another example, they live in a beautiful house அப்படின்னா அவங்க ஒரு அழகான வீட்டில் வசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். they live in a beautiful house. another example, they are playing in the park அப்படின்னா அவங்க பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். present continuousல they are playing in the park. next, in time related எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். for example, the meeting is in the morning அப்படின்னா காலையில மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றோம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்க்கு பிஃபோர் எப்பயுமே நம்ம in தான் யூஸ் பண்ணணும். in the morning, in the afternoon, in the evening. next, her birthday is in August அப்படின்னா அவளோட பர்த்டே ஆகஸ்ட்ல அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே மந்த்துக்கு பிஃபோராவும் நம்ம in தான் யூஸ் பண்ணுவோம். another example, the movie starts in 15 minutes அப்படின்னா மூவி 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். ஸோ டைம் ரிலேட்டடாகவும் நம்ம in யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மெம்பர்ஷிப். மெம்பர்ஷிப் அப்படின்னா நம்ம ஒரு டீம்ல மெம்பரா இருக்கோம், அதை பத்தி நம்ம சொல்லும் போது in அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் இன் த டிபேட் டீம் அப்படின்னா நான் டிபேட் டீம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இதுவே he is in the chess club அப்படின்னா அவர் செஸ் கிளப்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். இல் அப்படின்ற அர்த்தத்துல தான் இங்க மீனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட், லாங்குவேஜ். லாங்குவேஜ் பத்தி பேசும்போது நம்ம in யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she is fluent in Spanish அப்படின்னா அவ ஸ்பானிஷ் நல்லா தெரியும் அவளுக்கு, அதுல ஃப்ளூயண்டா இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். another example, the book is written in English அப்படின்னா இந்த புக் இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு the book is written in English. நெக்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸிங் ஸ்டேட் ஆர் கண்டிஷன் அப்படின்னா ஒருத்தரோட கண்டிஷன் பத்தியோ இல்ல ஒரு பொருளோட கண்டிஷன் பத்தியோ நம்ம சொல்லும் போது in யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she is in good health அப்படின்னா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே the car is in good condition, excellent condition அப்படின்னா கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஸ்டேட் ஆர் கண்ட்ரிக்கு பிஃபோரா நம்ம எப்பயுமே in தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he lives in Paris அப்படின்னா அவர் பாரிஸ்ல வசிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். we live in தமிழ்நாடு அப்படின்னா நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே ஸ்டேட் அண்ட் கண்ட்ரிக்கு பிஃபோரா in யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸிங் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் பத்தி சொல்லும் போது எப்பயுமே நம்ம in தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the room is in 10 square meter அப்படின்னா இந்த ரூம் வந்து 10 square meters இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவே the screen size is in 15 inches அப்படின்னா இந்த ஸ்கிரீனோட சைஸ் வந்து 15 inches அப்படின்னு சொல்றோம். in அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இல் அப்படின்ற மீனிங்ல வரும். நெக்ஸ்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ கார்ல போகணும், நம்ம ட்ரெயின்ல போவோம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது in யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமா நம்ம பை தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா நம்ம வந்து இப்போ பஸ்ல தான் போவோம் அப்படின்னா ஐ யூஸ்வலி கோ பை பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பர்டிகுலரா அப்ப மட்டும் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லும் போது in a car அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we traveled in a car அப்படின்னா நாங்க கார்ல போனோம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், we will go in a train அப்படின்னா நாங்க ட்ரெயின்ல போவோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பர்டிகுலரா நம்ம சொல்லும் போது in யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கமா நான் இதுலதான் போவேன் அப்படின்னு சொல்லும் போது பைன்ற ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஜாப் பத்தி சொல்லும் போது நம்ம in யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், she works in a hospital அப்படின்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், he is in the field of engineering அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். he is in the field of engineering. நெக்ஸ்ட், belief and interest, அதாவது நம்மளோட நம்பிக்கை பத்தியோ இல்ல நம்ம ஒரு விஷயத்துல ஆர்வமா இருக்கோம் அப்படின்றத சொல்லும் போதுமே நம்ம in யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிலீவ் இன் யூ அப்படின்னா நான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை நம்புறேன்னு சொல்லலாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐ பிலீவ் இன் யூ. நெக்ஸ்ட், she is interested in art அப்படின்னா அவளுக்கு ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வமா இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் she is interested in art. நெக்ஸ்ட், ஆன் ப்ரெபோசிஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா பிசிக்கல் டச், அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளை பிசிக்கலா டச் ஆயிட்டு இருக்க போது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆனுக்கு ஜென்ரலான மீனிங் பாத்தீங்கன்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், the book is on the table அப்படின்னா டேபிள் மேல புக் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் தட் ஆன் சீலிங் அப்படின்னா சீலிங் மேல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டினா கேட்கும்போது வாட் இஸ் தட் ஆன் சீலிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட், he is standing on the field அப்படின்னா அவர் விளைநிலத்துல நின்னுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஆனோட ஜென்ரல் யூசேஜ். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட டச் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வெஹிக்கல்ஸ்,
அதாவது பஸ், ட்ரெயின், ஆட்டோ, டாக்ஸி இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது அதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்ல சொல்லணுமா ஆன்ல சொல்லணுமா அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பெரிய வெஹிக்கலா இருக்கு, நம்ம நடந்து செல்லக்கூடிய வெஹிக்கல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்க ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஆன் த பஸ் அப்படின்னா நான் பஸ்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ஆன் த ட்ரெயின் அப்படின்னா அவ ட்ரெயின்ல இருக்கா அப்படின்னு அர்த்தம். இதுவே சின்ன வெஹிக்கலா இருக்கு, நம்மளால நடந்து போக முடியாத வெஹிக்கல் பத்தி சொல்லும் போது இன் சொல்லணும். இப்போ நான் டாக்ஸில இருக்கேன் அப்படின்னா ஐ மீன் டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆட்டோல இருக்கேன்னா ஐ மீன் ஆட்டோ. ஸோ நம்மளால நடந்து போகக்கூடிய பெரிய வெஹிக்கல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால உட்கார்ந்து மட்டும் போக முடியிற வெஹிக்கல் பத்தி சொல்லும் பொழுது இன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். அதாவது நான் வழக்கமா இதுல டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வெஹிக்கலுக்கு பிஃபோரா பை யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஐ யூஸ்வலி கோ டு ஆஃபீஸ் பை பஸ் அப்படின்னா நான் யூஸ்வலா ஆஃபீஸ்க்கு பஸ்ல தான் போவேன் அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் அன்னைக்கு மட்டும் நான் கார்ல போனேன் அப்படின்றத சொல்லும் போது ஐ வென்ட் டு ஆஃபீஸ் இன் அ கார் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் யூசேஜ், கிரவுண்ட், வால், ஃப்ளோர், சீலிங் பிஃபோரா நம்ம எப்பயுமே ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்லீப் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னா வெறும் தரையில தூங்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், there is a butterfly on the ceiling அப்படின்னா சீலிங் மேல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு அப்படின்னு சொல்றோம். எங்கேயுமே டச் ஆயிருக்கிறதா நம்ம யூஸ் பண்றோம். there is a butterfly on the ceiling. நெக்ஸ்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிஃபோரா எப்பயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை அப்பார்ட்மெண்ட் இஸ் ஆன் த கிரவுண்ட் ஃப்ளோர், என்னோட அப்பார்ட்மெண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், his house is on the second floor அப்படின்னா அவரோட வீடு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா, பிளேஸ் which is on the coast or on the road, அதாவது என்னோட காலேஜ் வந்து நேஷனல் ஹைவேல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்னா அவர் காலேஜ் இஸ் ஆன் த நேஷனல் ஹைவே அப்படின்னு யூஸ் பண்ணணும். அங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். அதே போல he lives on the coast அப்படின்னா அவர் கடற்கரையில் வசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான யூசேஜ் பாத்தீங்கன்னா, டேட் அலாங் வித் மந்த் வரும்போது எப்பயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், her marriage is on 12th December, on 12th December அப்படின்னு சொல்லும் போது அதாவது மந்தோட டேட் மென்ஷன் பண்ணும்போது ஆன் யூஸ் பண்ணணும். மந்த் மட்டும் சொல்றீங்க அப்படின்னா இன் யூஸ் பண்ணணும். her marriage is in December அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், டேஸ் ஆஃப் த வீக் பிஃபோரா எப்பயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் மீட் யூ ஆன் சண்டே, ஆன் சண்டே அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் உன்ன சண்டே மீட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஆன் த வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு வழி நம்ம போற வழியில ஒருத்தரை மீட் பண்றோம் அந்த மாதிரி சொல்லும் போது ஆன் த வே அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ met my friend on the way to work அப்படின்னா வேலைக்கு போற வழியில என்னோட ஃப்ரெண்டை நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஐ எம் ஆன் த வே ஃப்ரம் ட்ரிச்சி டு சென்னை அப்படின்னா நான் ட்ரிச்சிலேருந்து சென்னை போற வழியில இருக்கேன், ஆன் த வேல இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி பேசும்போது அதுக்கு பிஃபோரா எப்பயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னா அவங்க ஃபோன்ல இருக்கிறாங்க, அவங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் ஷீ இஸ் ஆன் த ஃபோன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், she is working on the computer அப்படின்னா அவங்க கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். present continuousல சொல்றோம். she is working on the computer. another example, விஜய் மூவி இஸ் பிளேயிங் ஆன் த டிவி அப்படின்னா விஜய் மூவி டிவில பிளே ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆன் த டிவி அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், அட் பார்க்க போறோம். அட்டோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் பத்தி சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லும் போது அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே ஹோம்க்கு பிஃபோரா நம்ம அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் அட் ஹோம். நெக்ஸ்ட், த கேட் இஸ் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு கேட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டெப்ஸ்னு குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். another example, there is a medical shop at the end of the street அப்படின்னா தெருமுனையில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு நம்ம சொல்றதுனால அங்க அட் யூஸ் பண்றோம். அட்டோட இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அட் த டோர் அப்படின்னு சொல்லும்போது டோருக்கு பக்கத்துல, அட் த என்ட்ரன்ஸ்னா என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹீ ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ் அப்படின்னா அவர் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் அட் த பார்க் அப்படின்னா நான் பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அட் வந்து அருகில் அப்படின்னு மீனிங் வர இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இதோட இம்பார்ட்டன்டான யூசேஜ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம், அதாவது குறிப்பிட்டு சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பார்க்ல இருக்கேன் அப்படின்னா ஐ எம் இன் பார்க் அப்படின்னு ஜென்ரலா சொல்லலாம். எந்த பார்க்ல இருக்கிறேன் அப்படின்னு நேமோட நீங்க சொல்லும் போது அட் யூஸ் பண்ணணும். ஐ எம் அட் ஜெயின்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லலாம். இதே போல நான் ஸ்கூல்ல இருக்கேன்னா ஐ எம் இன் ஸ்கூல். எந்த ஸ்கூல் நேம் சொல்லி சொல்லும் பொழுது ஐ எம் அட் சென்ட் ஜோசப் ஸ்கூல் அப்படின்னு ஸ்கூல் நேம் சொல்லும் போது அட் யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ ஒரு அட்ரஸ் சொல்றேன். இப்போ நான் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்கேன் அப்படின்னா ஐ லிவ் இன் நேரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஐ லிவ் அட் 55 நேரு ஸ்ட்ரீட் எக்ஸாக்ட் அட்ரஸ் சொல்லும் போது
நம்ம அட் யூஸ் பண்ணிக்கணும். ஐ லிவ் அட் 55 நேரு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரே சென்டென்ஸ்ல நம்ம 2 பிளேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பிக் பிளேஸ்க்கு பிஃபோரா நம்ம இன் யூஸ் பண்ணணும் அண்ட் ஸ்மால் பிளேஸ்க்கு பிஃபோரா நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he lives at T நகர் in சென்னை அப்படின்னு சொல்றோம். சென்னையில குறிப்பா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அட் யூஸ் பண்ணிக்கணும். he lives at T நகர் in சென்னை. நெக்ஸ்ட், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இதெல்லாம் பத்தி பேசும்போது எப்பயுமே நம்ம அட் தான் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was standing at the bus stop அப்படின்னா அவர் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். he was standing at the bus stop. நெக்ஸ்ட், I was waiting at the airport அப்படின்னா நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அட்டோட யூசேஜ் பாத்தீங்கன்னா somebody is at the event. ஒருத்தர் ஒரு ஈவெண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம சொல்லும் போது அட்டுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜு இஸ் அட் த பார்ட்டி அப்படின்னா ராஜு பார்ட்டில இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்ப நாங்க மீட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா we are at the meeting அப்படின்னு சொல்லலாம். we are in the meetingனு சொல்ல மாட்டோம். we are at the meeting அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், டாப், பாட்டம், எண்ட் இந்த வேர்ட்ஸ்ல நம்ம எப்பயுமே அட் தான் யூஸ் பண்ணுவோம். அட் த டாப் ஆஃப், அட் த பாட்டம் ஆஃப், அட் த எண்ட் ஆஃப் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் திஸ் அட் த டாப் ஆஃப் த பேப்பர் அப்படின்னா இதை பேப்பரோட டாப்ல எழுது அப்படின்னு அர்த்தம். இதுவே ரைட் திஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பேஜ் அப்படின்னா இது அந்த பேஜோட பாட்டம்ல எழுது, கீழே எழுது அப்படின்னு சொல்றோம். அனதர் எக்ஸாம்பிள், மை ஹவுஸ் இஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல தான் என்னோட வீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபைனலா பாத்தீங்கன்னா அட் சம்ஒன்ஸ் ஹோம், அதாவது நம்ம ஒருத்தர் வீட்டுல இருக்கிறோம் அப்படின்றத சொல்லும் போது நம்ம அட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் பி அட் அனிதாஸ் ஹோம் திஸ் ஈவினிங் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நான் அனிதா வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வில் பி அட் அப்படின்னா ஃபியூச்சரை டினோட் பண்றோம். ஐ வில் பி அட் அனிதாஸ் ஹோம் திஸ் ஈவினிங். அனதர் எக்ஸாம்பிள், he is at ராஜுஸ் ஹோம் அப்படின்னா அவன் இப்ப ராஜு வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். he is at ராஜுஸ் ஹோம். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்னைக்கு பார்த்த டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன் ஆன் அட் பாத்தீங்கன்னா நம்ம பேசும்பொழுதும் சரி, ரைட் பண்ணும்போதும் சரி நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். இதுக்கு நிறைய யூசேஜஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் நீங்க ரைட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டே 1ல இருந்து டே 19 வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்மீடியட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசனோட டே 21 உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.